அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே திரைப்படம் அடுத்த ஆண்டு மே மாதம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அயர்மேன் என சூப்பர் ஹீரோ திரைப்படங்களுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உள்ள நிலையில் அவெஞ்சர்ஸ் திரைப்படத்திற்கென தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. இந்நிலையில் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் திரைப்படத்தை தொடர்ந்து தற்போது உருவாக்கி வரும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே திரைப்படத்தை ரூசோ பிரதர்ஸ் இயக்க உள்ளனர். இந்நிலையில் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள படக்குழு, அடுத்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே திரைப்படம் வெளியாகும் என தெரிவித்துள்ளனர். புதிய ரஃபேல் விமானங்களை கொள்முதல் செய்வதற்காக இந்தியா, பிரான்ஸ் இடையே 63,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதிய ரஃபேல் விமானங்கள் கொள்முதல் செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி 63,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 26 விமானங்கள் கொள்முதல் செய்யப்படுவதற்கான ஒப்பந்தம் டெல்லியில் இரு நாட்டு அதிகாரிகளின் முன்னிலையில் போடப்பட்டது. மத்திய பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங், கடற்படை துணைத் தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் இந்த ஒப்பந்த உடன்படிக்கையின் போது உடனிருந்தனர். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2011-2016 காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில் அரசு பணிகளுக்கு பணியாணை வழங்க லஞ்சம் பெறப்பட்டதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து, பின்னர் அதே வழக்கை சட்டவிரோத பண பரிமாற்றமாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜியின் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வழக்கு தொடர்பாக ஜாமீன் பெற்று வெளியே வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜாமீன் வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா என கேள்வி எழுப்பிய நிலையில் நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாத காரணத்தால் ஜாமீன் மனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைப்பதாக உத்தரவிடப்பட்டது. மும்பை தாஜ் ஹோட்டல் தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளி தகாபூர் ராணா போலீஸ் காவலுக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தகாபூர் ஹுசைன் ராணா தேசிய பாதுகாப்பு முகமையின் 18 நாள் காவலுக்கு பிறகு டெல்லியில் உள்ள பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து விசாரணையின் போது தகாபூர் ஹுசைன் ராணாவின் காவலை நீட்டிக்க வேண்டும் என தேசிய பாதுகாப்பு முகமை கோரிக்கை விடுத்த நிலையில் வழக்கு தொடர்பான தீர்ப்பை நீதிமன்றம் தள்ளி வைத்து உத்தரவிட்டது. நெல்லை வள்ளியூர் அருகே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலை பயன்படுத்தி மாநில அந்தஸ்து கோர விரும்பவில்லை என்று ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசிய அவர், கடந்த காலங்களில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என தொடர்ந்து குரல் எழுப்பி வந்ததாகவும், அதற்காக தற்போதைய தீவிரவாத தாக்குதலை பயன்படுத்தி மாநில அந்தஸ்தை கோர விரும்பவில்லை என தெரிவித்தார். ஆனால் எதிர்காலத்தில் மாநில அந்தஸ்து வேண்டி தொடர்ந்து குரல் எழுப்புவோம் என தெரிவித்த அவர், தங்களது மாநிலத்தில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று விட்டது என மத்திய அரசுடன் சென்று முறையிடுவது வேதனையாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த தாக்குதலுக்கு பிறகாவது காஷ்மீரின் பாதுகாப்பை பலப்படுத்த மாநில அந்தஸ்தை வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஆணையரகத்தில் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த 22ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ள நிலையில் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இச்சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஆணையரக வளாகம் முன்பாக காங்கிரஸ் இளைஞர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர் ஆணைய அலுவலகத்திற்கு முன்பாக காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்புகளை தாண்டி காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தடுப்புகளை தாண்டி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் கைது செய்தனர்.
பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து தான் வெளியிட்ட அறிக்கை தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி விளக்கம் அளித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருந்தார். அதில் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதே நேரத்தில் பாகிஸ்தானில் வசிக்கும் இந்தியர்களையும் பாகிஸ்தான் மக்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். அந்த பதிவு நெட்டிசன்கள் மத்தியில் அதிகம் விமர்சனத்திற்கு உள்ளானது. இந்நிலையில் தனது கருத்தை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு என புதிய பதிவொன்றை விஜய் ஆண்டனி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் காஷ்மீரில் படுகொலையை நிகழ்த்திய பயங்கரவாதிகளின் நோக்கம் நம் ஒற்றுமையை சிதைப்பதே ஆகும் எனவும், இந்திய அரசும் நாமும் நமது இறையாண்மையை காப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஓடிடி தளங்களில் அதிக வன்முறை மற்றும் ஆபாச காட்சிகள் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஓடிடி தளங்கள் விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்தியாவில் கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு ஓடிடி தளங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. திரைப்படங்கள் மட்டுமின்றி வெப் தொடர்கள், ஆவண தொடர்கள் என பல்வேறு வகையிலான வீடியோக்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. மேலும் ஓடிடி தளங்களில் சென்சார் கட்டுப்பாடு இல்லாததால் அதிக வன்முறை மற்றும் ஆபாச காட்சிகள் இடம்பெறுவதாக ஒரு தரப்பு ரசிகர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். மேலும் ஓடிடி தளங்களில் வெளியாகும் ஆபாச படங்கள், வெப் தொடர்கள் ஒளிபரப்பப்படுவதை தடை செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதையடுத்து மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் உள்ளிட்ட ஓடிடி தளங்கள் மற்றும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு விளக்கம் அளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. 2006-2010 காலகட்டத்தில் வருவாய் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ. பெரியசாமி வருமானத்திற்கு அதிகமாக 2 கோடி ரூபாய் சேர்த்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இப்புகார் தொடர்பாக அமைச்சர் ஐ. பெரியசாமி, அவரது மனைவி மற்றும் மகன்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது. இதையடுத்து இவ்வழக்கினை விசாரித்த திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமி, அவரது மனைவி மற்றும் மகன்களை விடுவிப்பதாக உத்தரவிட்டது. இந்நிலையில் தீர்ப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டதை அடுத்து சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை ரத்து செய்வதாக உத்தரவிட்டது. மேலும் இவ்வழக்கின் விசாரணையை 6 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.